ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். திருப்பதி போகிறவங்க அன்னப்பிரசாதம் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதில் ஒரு துவையல் ரெசிபி பரிமாறுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த டேஸ்ட் மாறாமல் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு சிட்டிகை தனியா, ஒரு கட்டி பெருங்காயம், புளி நல்லா ஒரு 1 இன்ச்சு சைஸ் புளி வச்சுருக்கேன். காரம் இருக்கிற வரமிளகாய் 5 வச்சுருக்கேன். ஒரு 5, 6 பல் பூண்டு, ஒரு 2 அறுக்கு கருவேப்பிலை. இப்போ வாணலி வச்சு அடுப்பில் ஒரு சொட்டு எண்ணெயில் இந்த பெருங்காயத்தை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம துவரம் பருப்பில் தான் இந்த சட்னி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சட்னின்னு சொல்லலாம், துவையல்னு சொல்லலாம். ஒரு 5 காரம் இருக்கிற வரமிளகாய் ஒரு 5 போட்டிருக்கேன். 2 அறுக்கு கருவேப்பிலையும் உருவி வச்சுருக்கேன். வாசனையாக இருக்கும். இந்த தனியா சீரகம் மட்டும் நீங்கள் ஒரு சிட்டிகை தான் எடுத்துக்கணும். இது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்கலாம். அவ்வளவு தான் இருக்கணும். அவ்வளோ கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக காரம் தூக்கலாகவும் நல்ல உப்பு புளிப்பாகவும் இதை அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ ஒரு 75 கிராம் இருக்கும் இந்த துவரம் பருப்பு. அது ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் நம்ம இந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு 5, 6 பல், கிட்டத்தட்ட ஒரு 7 பல் கிட்ட எடுத்திருக்கேன். தோலோடு தான் போட்டு வறுக்கிறேன் பாருங்கள். இந்த துவரம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு சிட்டிகை தனியா. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மூடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கம்மியாக அதில் 2 லேயர் எடுத்திருக்கேன். அப்படியே ஒரு மூடி தேங்காய் இருக்குது. 3/4 மூடி தேங்காய், 2 அறுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம புளி சேர்க்கலாம். இப்போ துவரம் பருப்பு பாதி வறுப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நான் புளி சேர்க்குறேன், கருவேப்பிலை சேர்க்குறேன். இதை அடுப்பை சிம்மில் வச்சு இந்த தனியா சீரகம் ஒரு சிட்டிகை எடுத்து வச்சுருந்தா எல்லாத்தையுமே போட்டாச்சு. இந்த பருப்பு மட்டும் கொஞ்சம் கூட தீஞ்சி போகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து விடுங்க. இந்த சட்னி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சுடுற சாதத்தில், உதிரான சாதத்தில் நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். திருப்பதி போகிறவங்க எல்லாம் இந்த ரெசிப்பியை டேஸ்ட் பண்ணாமல் வரவே மாட்டாங்க. ஆந்திராவோட ஸ்பெஷல் சட்னி இது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி. இப்போ 3/4 மூடி தேங்காய் பொடியாக ஒரு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பருப்பு ஆறட்டும். இந்த தேங்காய் எல்லாம் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது அந்த துவையலுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மழைன்னு அரைக்காதீங்க. கொஞ்சம் கரகரப்பாக இருக்க மாதிரி இந்த தூள் உப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பதத்தில் கரகரப்பாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு, இந்த துவையலுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். முதல்ல பொடியாக துருவிக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்ல திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல சூடான சாதத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எண்ணெயோ நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு சாப்பிடுங்க. இது இட்லிக்கு, தோசைக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேர்க்க கரைச்சிட்டு தாளிச்சிக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசைக்கு கூட இதை நம்ம சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம பானு கைமணம் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.